ஹலோ. என்னங்க, இந்த வீக்கெண்ட் என்ன ஸ்பெஷல்? ஒரு புரட்டாசி ஸ்பெஷல் மஷ்ரூம் தொன்ன பிரியாணி செய்யலாமா? இது ரொம்ப டிஃபரெண்டா, ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1/2 கை புதினா, ஒரு கையளவு மல்லி, ஒரு 7, 8 பச்சை மிளகாய், 10 முந்திரி. இதெல்லாம் ஒரு நல்ல பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல நெய் எண்ணெய் சேர்த்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃபிளேவர் தரும். அடுத்து வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 சின்ன தக்காளி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. கூடவே இப்ப மஷ்ரூமும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து இந்த அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. நான் 2 கப் சீரக சம்பா அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். வழக்கமா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். இங்க நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து ஊத்துனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ அதனால நான் 1/2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கொதி வர்றப்ப அரிசியை சேர்த்து தண்ணியும் அரிசியும் இந்த மாதிரி ஒரே லெவல்ல இருக்கப்ப ஒரு அரை மூடி லெமன் சேர்த்து நெய் 1 டீஸ்பூன் சேர்த்து மூடி போட்டு சிறு தீயில ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் தம்ல வேக வைங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான மஷ்ரூம் தொன்ன பிரியாணி ரெடி. ரெசிபி சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.